Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்ம ஆசீர்வதிக்கட்டும். நாம் இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.2 தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் படிக்கிறேன். ஃபைண்ட் த angle of elevation of the top of a tower from a point on the ground which is 30 meter away from the foot of a tower of height. இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீட்டா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்குறாங்க இல்லையா. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா தீட்டா கண்டுபிடிக்கணும். சிங்கிற இது வந்து நமக்கு ஒரு ட்ராயிங் பாருங்கள். இது வந்து நமக்கு கிரவுண்ட் லெவல். இந்த கிரவுண்ட் லெவலிருந்து ஒரு டவர் ஏபிங்கிற ஒரு டவர் இருக்குது. அதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 10 × √3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டவர் ஃபுட்லேருந்து இந்த கிரவுண்ட் லெவல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, சிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த அப்சர்வர் பாயிண்ட், அந்த பாயிண்ட் வரலும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு தான் நமக்கு ஹைப்போட்டனஸ்ன்னு நமக்கு தெரியும். இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடியது நமக்கு அட்ஜசன்ட் சைடு இல்லைங்களா. இது நமக்கு தெரிஞ்சது தான். தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அது ஹைப்போட்டனஸ், கீழே பேஸில் இருக்கக்கூடியது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஏபிங்கிறது நமக்கு ஹைட் ஆஃப் த டவர். ஸோ ஏபிங்கிறது நமக்கு ஹைட் ஆஃப் த டவரு. சிங்கிற பாயிண்ட்டு தான் நம்ம அப்சர்வர் பாயிண்ட்டுக்கு கிரவுண்டில் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் இருக்குது இல்லைங்களா. ஸோ நமக்கு டேன் தீட்டானா என்ன நமக்கு தெரியும். டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம இந்த ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் இருக்கிறதுனால நம்ம எதை செலக்ட் பண்ணலான்னா டேன் தீட்டா ஃபார்முலாவை செலக்ட் பண்ணலாம். சரிங்களா. அப்போ பாருங்கள், டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் என்ன மெஷர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க, 10 × √3 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ 10 × √3 எழுதிக்குங்க, டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்ன நமக்கு 30. ஸோ அப்போ 30 எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஏபி ஒரு லைன் கூட நீங்கள் எழுதிக்கோங்க. டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அந்த சைடை நம்ம போட்டுக்கலாம். ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு இங்கே என்ன கிடச்சிது, ஏபி தானே கிடச்சிது. ஸோ ஏபி டிவைடட் பை பிசி அப்படின்னு போடலாம். அட்ஜசன்ட் சைடு ஏபியோட ஆன்சர் தான் நமக்கு 10 × √3, பிசியோட ஆன்சர் நமக்கு 30 மீட்டர். ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறோம். இந்த 3ல் நமக்கு 2 √3 இருக்கும். ஸோ இந்த √3 ரிமைனிங் நமக்கு ஒரு √3 இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 1/√3 தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கிது. அது வந்து நமக்கு டேன் தீட்டா. நமக்கு டேனில் பார்த்திங்கன்னா டேன் தீட்டாவுக்கு 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இதுக்கெல்லாம் நமக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம வந்து டேன் 0னா 0லேருந்து 90 டிகிரிக்கு இன்ஃபினிட்டி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேன் 30 டிகிரிக்கு 1/√3 கிடைக்கும். டேன் 45 டிகிரினா 1, டேன் 60 டிகிரினா நமக்கு √3 கிடைக்கும். சரிங்களா. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டேனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இதுதான் நமக்கு ரேஷியோஸு. டேன் 0னா 0, டேன் 30 டிகிரி அப்படின்னா நமக்கு 1/√3, டேன் 45 டிகிரினா நமக்கு 1, டேன் 60 டிகிரினா நமக்கு √3, டேன் 90 டிகிரினா நமக்கு இன்ஃபினிட்டிவ். இதை நீங்கள் வந்து மைண்டில் நல்லா செட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், 1/√3 எதுக்கு இருக்குது, நமக்கு 30 டிகிரிக்கு தானே இருக்குது. சரிங்களா. அப்போ இதை எப்படி எழுதலாம், நம்ம வந்து டேன் 30 டிகிரின்னு எழுதலாம் இல்லைங்களா. ஸோ 1/√3க்கு பதிலாக டேன் 30 டிகிரி எழுத முடியும். ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் 30 டிகிரி. டேனு கேன்சல் ஆகிடுச்சுன்னா தீட்டாவோட ஆன்சர் நமக்கு 30 டிகிரின்னு வருது. சரிங்களா. ஸோ என்ன கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் நம்ம கடைசியில் ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சுக்கணும். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரின்னு எழுதிக்கணும். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் கூட ப்ராசஸ் பார்த்துக்கலாம்.
கொஸ்டினில் கேட்டுக்கிறது நமக்கு ஆங்கிள் கேட்குறாங்க பாருங்கள். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்குறாங்க. டாப் ஆஃப் டவர், இதுதான் டாப்பு. இந்த டவரோடைய டாப்பு, இது வந்து டவரோடைய ஃபுட். இந்த டாப்பை தான் இந்த அப்சர்வர் வந்து சிங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த டவரோடைய டாப்பை பார்க்குறாரு. டவர் ஃப்ரம் எ பாயிண்ட்னா என்ன, இங்கே சிங்கிற பாயிண்ட் ஆன் த கிரவுண்டில் சிங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த டாப் ஆஃப் த டவரை பார்க்குறாங்க. இந்த டவரோடைய ஃபுட்டுக்கும் இந்த சிங்கிற பாயிண்ட் இருக்க பிளேஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 30 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஏபிக்கு நேம் கொடுத்துருக்கேன். ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த டவரு, சிங்கிறது அந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஆப்போசிட், தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு தான் ஆப்போசிட் சைடு வரும். ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட்டில் தான் அது ஹைப்போட்டனஸ் கிரேட்டஸ்ட் சைடு, ரிமைனிங் இருக்கிறது நமக்கு அட்ஜசென்ட் வரும். இப்போ வந்து நமக்கு ஆப்போசிட்டுக்கும் அட்ஜசென்ட்டுக்கு தான் நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணால் நமக்கு தீட்டாவோட ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்காக டேனோடைய ஃபார்முலா எடுத்துக்கிறோம். டேன் தீட்டானா என்ன, ஆப்போசிட்டுங்கிறது ஏபி பை பிசி. இப்போ tan theta ஈக்குவல் டு இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதியிருக்கோம் 10 × √3/30. அதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 1/√3 கிடைச்சிது. எந்த வேல்யூவில் நமக்கு 1/√3 கிடைக்கும்னா tan 30 டிகிரிக்கு தான் நமக்கு வந்து 1/√3 கிடைக்கும். ஸோ பட் தீட்டாவோட ஆன்சர் நமக்கு 30 டிகிரின்னு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.